லோகேஷ் கனகராஜின் கூலி படத்தில் இப்போது ரஜினி நடித்து முடிச்சிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு இப்போது விறுவிறுப்பாக நடந்து வருது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சூழலில் தான் அடுத்ததாக ரஜினியின் படத்தை மணிரத்னம் இயக்குவதாக சொல்லப்படுது. கமல் மணிரத்னம் கூட்டணி நிலையில் தக் லைஃப் படம் வெளியாச்சு. ஆனால் இந்த படம் மிகவும் மோசமான விமர்சனங்களை சந்தித்து பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியை தழுவிச்சு. இதனால் ரஜினி மணிரத்னம் படத்தில் நடிக்க மறுத்து விட்டதாக சொல்லப்படுது. தலைவர் 173 படத்தை விவேக் ஆத்ரேயா இயக்க உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் ரஜினி மற்றும் விவேக் கூட்டணியில் உருவாகும் படம் மும்பை கேங்ஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிக்க இருக்குது. ஆகையினால இப்படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரஜினி ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ஓய்வெடுக்கப் போகிறார் என்று கூறப்பட்டுச்சு. ஆனால் இப்போது எதிர்பார்க்காத கூட்டணி அமைய இருப்பது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விஜய் அரசியலில் செம பிஸியாக இருந்து வராரு. அவரது கடைசி படமாக ஜனநாயகன் படம் இருக்குது. அதே போல் அஜித்தும் வருடத்திற்கு ஒரு படம் தான் நடித்து வராரு. ஆனால் இந்த வயதுலேயும் ரஜினி அடுத்தடுத்த படங்களை புக் செய்து நடித்து வராரு. ஜெயிலர் வேட்டையினை போல் கூலி படமும் ஹிட் அடிக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.